ரிஷப லக்னக்காரர்களுக்கு அதிசுப கிரகம்னா எது சார்? அதாவது மேடம் ரிஷபராசி, ரிஷப லக்னக்காரவங்களுக்கு எந்த கிரகம் அதிக அதிக நன்மை செய்யும்? அதிசுப கிரகம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கிரகம் தான் சனி பகவான் மட்டும்தான். ஏன்னா, சனி கொடுக்க எவர் தடுப்பார்? அப்படிங்கிறது தான் ரகசியம். ஸோ சனி பகவான் யார் ஒருத்தர் ஜாதகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரோ அவங்களுக்கு ஆயுள் பாக்கியம் அதிகரிக்கும்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரத்தில் அடிப்படை. இது மட்டும் இல்லாமல் கர்மகாரகனும் சனி தான். ஸோ எல்லாருக்குமே 12 ராசி லக்னக்காரங்களுக்கும் சனி தான் கர்மகாரகன். ஆனால் இந்த ரிஷப லக்னத்துக்கு மட்டும் என்ன ஒரு சிறப்பு தன்மைனா 9, 10 அப்படின்னு சொல்லக்கூடிய தர்மகரமாதிபதியும் அதே சனி தான். ஸோ அவர் எப்படி பார்த்தாலும் சனி வந்து ரிஷப லக்னம் ரிஷபராசிக்கு கெடுதல் பண்ண மாட்டார். சனி தசை, சனி புத்தி, சனி அந்தரம் வந்து ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வந்துடுச்சுன்னா அவங்கள இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஆனா சனியை பார்த்தாலே எல்லாமே தெரிச்சு ஓடுவாங்களே. அது உண்மைதான் மேடம். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, சனி வந்து நேர்மையான ஒரு கிரகம். தப்பு போனவன் தான் பயப்படணும். மடியில கணம் இருந்தால் தான் வழியில பயம். ஸோ நீங்க அடுத்தவனுக்கு கெடுதல் பண்றீங்க, அடுத்த குடும்பத்தை கெடுக்குறீங்க, அடுத்தவனுக்கு இல்லாத இதெல்லாம் பண்றீங்க, நெகட்டிவான விஷயங்களை நீங்க செஞ்சிட்டீங்க, அதனால உங்களுக்கு பணம் வந்துச்சுன்னா நீங்க பயப்படலாம். இல்லை நான் நேர்மையாக தான் இருக்கேன், கரெக்டாக தான் இருக்கேன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் பேர் சொல்ல விரும்பல. பெரிய பெரிய ஆட்கள்லாம் எப்படி மாட்டுறாங்க அப்படின்னாக்க சனி திசையில தான் மாட்டுவாங்க. ஏன்னா அவங்க எல்லா தப்பும் பண்ணிட்டு சரி நம்ம மாட்டோம்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த கடைசி நேரத்தில் மாட்டுறாங்களே பெரிய பெரிய புகழ்பெற்ற நபர்லாம் கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு கெட்ட பேரில் மாட்டுவாங்க. அதுக்கு காரணம் வந்து சனி திசை வருது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ சனி திசை வந்தால் நீங்கள் நேர்மையாக இருந்தால் நல்லது பண்ணும். நீங்கள் ரிஷபராசி ரிஷப லக்னமாகவே இருந்தாலும் நீங்கள் நேர்மையாக இருந்தால் அவர் அள்ளி கொடுத்துட்டு போவார். இல்லாட்டி கரெக்டாக ஒரு வேலையை காமிச்சிடுவார். சனி வந்து ஒரு நீதிபதி.